வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார ராசி பலன். அதாவது மிதுனம் ராசிக்கான வார ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். குறிப்பாக 29ஆம் தேதி மார்ச் அந்த தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் உள்ள இந்த ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். மிதுன ராசிக்காரங்கள் பொறுத்த வரைக்கும் கான்டாக்ட்ஸும் ஒரு நல்ல ட்ராவலும் இந்த வாரம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ஒரு நல்ல நல்ல புதிய புதிய இன்ஃபர்மேஷன் எல்லாம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா திடீர்னு சின்ன சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அது இவங்களோட ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல பலன் தரக்கூடியதாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் வேலை தொடர்பான விஷயங்களில் இருக்கிற ஒரு புதிய வாய்ப்புகள் எல்லாம் இவங்களுக்கு உருவாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. மேலதிகாரி எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாங்க. நல்லபடியாக இவங்களை கோஆப்ரேஷனோடு வச்சுப்பாங்க. நல்ல பொறுப்புகள் கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன கருத்து சொல்கிறீங்க உங்களோட ஆஃபீஸில் எக்ஸெப்ட் பண்ணிப்பாங்க. அதுபடி அந்த வேலையும் நடக்க செய்யும். அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்க பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய தொடர்புகள் மூலிமா அது சில நேரங்களில் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் சின்ன வேலைகள் சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன வேலைகள்லாம் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அது டிலே சின்னது தான் இருக்கும். அது கொஞ்சம் பொறுமையாக இருந்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அதனால் ஏற்படுறதுக்கு அதிகமான நிலைமை உங்களுக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி பணநிலையில் பொறுத்த வரைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. சின்ன செலவுகள் தான். அது உங்களால் சமாளிச்சுக்க முடிய அளவில் இருக்கும். எந்த அளவுக்கு பணம் நல்லா வருதோ அதை விட சின்ன செலவுகளும் உங்களுக்கு கூட இருக்குது. அதுவும் பார்த்துக்கோங்க. அது ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லை. நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலயமா சின்ன பண உதவியும் ஹெல்ப்பும் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. முதலீடு செய்கிற போது மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. எந்த இடத்துலையாவது நீங்கள் உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா யாருக்காவது கொடுக்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. நம்ம கொடுக்குறோமே இவருக்கு அது சரியாக திருப்ப வருமா அந்த மாதிரி ஒரு பிளானிங் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். குடும்பத்தில் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சின்ன கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். அது வராமல் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பேச்சுவார்த்தை உங்கள் 2 பேரும் பார்ட்னர்ஸ்க்கு இடையில இருந்ததுன்னா இதை நீங்கள் சரி பண்ணிக்க முடியும். கருத்து வேறுபாடுகள் வரும். அதை லேசாக பேசி சரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை உங்கள் ரிலேஷன்ஸ் கூடயோ ஒரு நல்ல கெட் டுகெதர் ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இந்த வாரம் பொறுத்தவரையில். சிலருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் கிடைக்கும். அதுக்காக ஒரு சின்ன கான்டாக்ட்ஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த ட்ராவல் மூலியமாக. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மனசில் பல சிந்தனைகள் வந்துனே இருக்கும். இந்த பண்ணலாம் அது பண்ணலாம், இப்படி ஒரு பிளான் பண்ணி அதை செஞ்சிட்டோம்னா சரியாக வந்துடும் அப்படின்லாம் யோசிப்பீங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே நேரங்களில் சின்னதாக மன அழுத்தத்தை கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் சின்ன குழப்பங்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கும் உங்கள் பிளானிங்னாலேயே. அது கட்டுப்படுத்திக்கோங்க. அது சரியாக வந்துடும். ஒரு வேலை நீங்கள் யோசிச்சிங்கன்னா கரெக்டாக பிளான் பண்ணுங்கள். அதை எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சுடுங்க. குழப்பிட்டே இருக்காதீங்க. அது யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் யோசிச்சிங்கன்னா குழப்பம்தான் வரும். அது தவிர்த்துக்கோங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ஆன்மீகத்தில் கூட கொஞ்சம் ஈடுபாடு வரும். நம்ம கோவிலில் போகலாம், ஒரு அமைதியாக நம்ம கோவிலில் போய் உட்காந்துட்டு வரணுன்ற எண்ணம் உங்களுக்கு தோணும். அது செயல்படுத்துங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல்நிலையில் ஒரு பெரிய பிரச்சனை எதுவுமே இல்லைங்க. ஆனால் சின்னதாக நர்வ் ப்ராப்ளம், தூக்கம் கொஞ்சம் குறையறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தூங்க கிடைக்கிற டைமை வீண் பண்ணாதீங்க. அது மட்டும் நீங்கள் சரியாக பார்த்துக்கோங்க. சின்னதாக உடற்பயிற்சி எதனால் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது மிதுனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமையும் சனிக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. இந்த 2 நாள் ஒரு நல்ல விஷயங்களுக்கு உபயோகப்படுத்திக்கோங்க. உங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக இருக்கும். அதே நேரங்களில் லக்கி கலர் எதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கும். இந்த வாரம் பொறுத்தவரையில் அதிகமாக உபயோகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
நம்பர் பார்த்திங்கன்னா நம்பர் 5 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த வாரம் லக்கி கலராக இருக்கும். லக்கி நம்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நம்பர் 5 அப்படிங்கிறத வந்து கூடுமான வரைக்கும் முயற்சி செஞ்சு அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு லக்கி சான்ஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி புதன்கிழமை பொறுத்த வரைக்கும் விநாயகர் வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. புதன்கிழமை கோவிலுக்கு போயிட்டு ஒரு சின்னதாக விநாயகருக்கு அபிஷேகம் இது முடிஞ்சால் அபிஷேகம் செய்யுங்க. இல்லைனா ஒரு அர்ச்சனை செஞ்சுட்டு வர்றது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கும் இந்த வாரம் பொறுத்தவரையில். இதுதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் பொறுமையாக கேட்டதற்கு. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.